நடக்கக்கூடிய இந்த இந்த பிரபஞ்சங்கள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நிகழ்த்துறது கடவுள் தான். அவருக்கு மட்டும்தான் அதை நிகழ்த்துவதற்குரிய சக்தி உள்ளது. அவர்தான் நிகழ்த்துபவர் அப்படிங்கிற இது அவரால்தான் நிகழ்த்த முடியும் இப்படிங்கிறது அவருடைய தன்மைகள்னு ஒன்றா இருக்கு. அவருக்கு மட்டும்தான் அந்த சக்தி. அது மேல நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கையை நம்மளுக்கு இருக்கணும். ஆக்சுவலா நம்பிக்கை கொள்ளணுங்கிறது கிடையாது. நம்பிக்கை கொள்ளுங்கிறது நீங்க முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி கொண்டு வர மாதிரி. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க பயப்படுறதா இருந்தா கடவுளுக்கு மட்டும்தான் நீங்க பயப்படணுங்கிறாரு. அது எப்படி நீங்க ஒரு பயத்தை உங்க முயற்சிய செஞ்சு அந்த பயத்தை கொண்டு வர முடியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எதிரில வர்ற ஒருத்தர் ஒரு சிஎம்னு தெரியுது, அல்லது எதிரில வர்ற ஒருத்தர் ரொம்ப கொடுமையானன்னு தெரியுது அப்படின்னா, அது தெரியும் போதுதான் நம்மளுக்கு அதனுடைய விளைவுகள் ஏற்படும். எதிரில வர்றவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு தெரியும் போதுதான் நம்மளுக்கு அந்த விஷயமே தெரியும். இவருக்கு பயப்படுறதா அல்லது இவருக்கு பாசம், அவர் மேல மரியாதை செலுத்துறதா அப்படிங்கிறது எதிரில வர நபரை நோக்கி அவருடைய விஷயங்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள வரும். அதுதானே உண்மை. இத நீங்க எதிரில வரவர், இப்ப உங்களுக்கு யாருமே தெரியாது, எதிரில வரவர் யாருமே தெரியாது, பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு அவரை பார்த்து நீ பயப்படணும், அல்லது இன்னொருத்தர் சொல்றாரு அவரை பார்த்து நீ மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த மரியாதையும் பயமும் அந்த இடத்துல வருமா? வராது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவரை பத்தி நம்மளுக்கு தெரியல. அப்ப எதிரில வர்றவரை நம்ம அறிஞ்சிருந்தா நம்மளுக்கு வரும். அல்லது எடுத்து சொல்றவர் மேல ஒரு 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 நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயம் வரும். சோ இது மாதிரியான கடவுள் மீதான நீங்க நம்பிக்கை கொள்ளுதல் அப்படிங்கிறது அவரை பற்றி அறிவதன் மூலியமாக நம்மளுக்குள்ள தன்னால பிறக்கிறது. கடவுளுக்கு அச்சப்படணும்னா உடனே அச்சப்படணும்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா அது நடிப்பு. அதுக்கு பேரு அச்சம் கிடையாது, அதுக்கு பேரு பயம் கிடையாது. அந்த பயத்தை நீங்க கிரியேட் பண்ண முடியாது. அதை நீங்களா உருவாக்கிக்கிற முடியாது. அது தன்னால வரணும். கடவுள் மேல பக்தி வரணும்னா அது தன்னால வரணும். அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல், அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்ளுதலின் விளைவாக அந்த பக்திங்கிறது தன்னால வரும். இந்த அவருடைய தன்மைகள் அறியறதுக்காகத்தான் இந்த உலகத்தையே நம்மளுக்கு கடவுள் ஆட்சி கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், சில சம்பவங்கள் அதுக்குள்ள நம்மளை செலுத்துறாருல்ல, செலுத்தும் போது நம்மளால இயலல அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிற முடியுது. அப்படி புரிஞ்சுக்கிற போது இதையெல்லாம் நிகழ்த்துற சக்தி ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத தெரியும் போது அந்த சக்திட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அந்த சக்திட்டன்னு கூட சொல்ல முடியாது, அது கூட கடவுளை நான் வரையறுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த சக்தி வாய்ந்தவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை ஒப்படைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நான் சரணடைய செஞ்சுக்கிட்டே வர்றது. இப்படி வரும்போது எனக்குள்ள இந்த பயமும் பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பீறிட்டுக்கிட்டு வரும். அதாவது ஒரு வசனத்துல சொல்றாரு, அவர்களுடைய மனங்கள், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிலருடைய மனங்கள் பாறைகள் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில பாறைகளுக்குள்ள இருந்த நீர் வடியுது. சில பாறைகள் கடவுள் மீது கொண்ட பக்தியின் காரணத்தினால உருண்டு விழுந்துருது அப்படிங்கிறார். இதெல்லாம் எதனால நடக்குது? இதெல்லாம் அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நடக்கும்போது இதெல்லாம் நடக்குது. சோ கான்செப்ட் இதுதான். நீங்க அவர் மேல நான் பக்தி கொள்ளணும், பயம் கொள்ளணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க எதுவுமே நடக்காது. இன்கேஸ் நீங்க ஒரு பிரார்த்தனை செய்றீங்க கடவுள்கிட்ட அப்படின்னா அந்த பிரார்த்தனைங்கிறது இருக்குது இல்லையா, அது கூட நீங்க அவரை பற்றி முழுமையாக அறிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவர் தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க பிரார்த்திக்க முடியும். அவரை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா, அவர் ஒரு சூழ்நிலையவே மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவரை பத்தி புரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்னைய படைச்ச ஒருத்தர்னாலதான் என்னை வழி நடத்த முடியும். என்னை இந்த சூழலுக்குள்ள புகுத்தின ஒருத்தருக்கு தான் இந்த சூழல்ல இருந்து என்னை மீட்டெடுக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு முழு நம்பிக்கை இருந்தா தான் நீங்க முழுமையான ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட பிரார்த்திக்கவே முடியும். கடவுள் சொல்றாரு இல்லையா, நீங்க மட்டும் உங்க கஷ்டத்தை நிவர்த்திக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, கடவுள் கூட அந்த சக்தி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த உலக ஆதாய வாழ்வு எல்லாத்தையுமே முற்றிலுமாக துண்டித்து கொண்டு எல்லாத்தையுமே முழுசா விட்டுட்டு முற்றிலுமா கடவுளுக்கு மட்டுமே சரணடைந்து அவன் பால் திருமணம், அதுக்கப்புறம் நீங்க அந்த கஷ்டம் உங்களை விட்டு போறதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதை நீங்க செய்யணும் அப்படின்னா அவரை பற்றிய முழுமையான அந்த ஒரு ஒரு முழுமையானங்கிறத விட அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல் இருக்கணும். அறிந்து கொள்ளுதலின் விளைவாக அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள பிறகுது. ஆமா, அவராலதான் முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ள வருது. அந்த நம்பிக்கை மூலியமாகத்தான் பயம், பக்தி எல்லாமே உங்களுக்குள்ள வரும். சோ அதுக்காகத்தான் கடவுள் நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம செலுத்துறாருங்கிறத பாக்குறோம். மேலும் கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை சுத்தி பாருங்க அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப நடமாடுற இடத்துல உங்களுக்கு முன்னாடி இருந்தவனை நான் வந்து அடையாளமே தெரியாம ஆக்கியிருக்கிறேன். இதையெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க. அதை நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், ஒரு மலைகளை பாக்குறோம், ஒரு பிரமிப்படைகிறோம். ஒரு ஒரு ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் பார்க்கும்போது பிரமிப்படைகிறோம் இல்லையா? இந்த மாதிரி உலகத்தை சுத்தி பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கும்போது இதையெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் பிறக்கும் போது அதுக்கு உண்டான விளக்கங்களும் உங்களை தள்ளத்தானே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க ஒரு ஒரு சூழலை ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகளுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதன் வழியா நம்மளால கடவுளை அறிஞ்சுக்கிற முடியும். கடவுளை அதன் வழியா நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். இது வழியா இதன் வழியாக இந்த கடவுளை அறிந்து கொள்வதன் மூலியமாக நம்ம அவருக்கு மட்டுமே நம்மளை ஈஸியா அர்ப்பணிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நீங்க எடுத்த உடனே சடனா நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப ஆப்ரஹாம் சொல்றாரு, இப்ராஹிம் சொல்றாரு அப்படின்னா, பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிற அந்த லைஃப் அல்ல அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் அந்த பதிஞ்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வானத்தை பாக்குறாரு, ஒரு கிரகத்தை பாக்குறாரு. இது என் கடவுளா இருக்க முடியும். கடவுளை குறித்த தேடுதல் அந்த இடத்துல இருக்குது. அவர் அறிஞ்சுக்கிற முற்படுறாரு. கடவுள்னா யாரு, அவர் எத்தகையவர் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்படி அறியும் போது, கடவுளை தெரியும் போது அவருக்கு மட்டுமே நான் என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறாரு. இதெல்லாம் அதன் விளைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ கடவுளை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோமோ அப்படி அறிஞ்சுக்கிறோமோ அவருடைய மகத்தான தன்மைகளை நம்ம துதிக்கணும். 8:17 அதை பத்தி சொல்றாங்க. அவர்களை கொன்றவர்கள் நீங்கள் அல்லர், கடவுள்தான் அவர்களை கொன்றவர். நீர் எரிந்த போது எரிந்தவர் நீர் அல்லர், எரிந்தவர் கடவுளே ஆவார். ஆனால் அவர் இவ்விதமாக ஏராளமான ஒரு வரவுதனை சம்பாதிப்பதற்கு கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றார். கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர். கடைசியில அந்த அவருடைய தன்மைகள்ல ஒன்ன சொல்லி முடிச்சிருவார். கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர். இப்ப இதுக்கு கீழே ரஷாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அவருடைய தன்மைகளை நம்புதலை அவசியமாக்குகின்றது. அவற்றில் ஒன்று எல்லாவற்றையும் அவர் செய்கின்றார். நல்லா கவனிக்கணும். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அவருடைய தன்மைகளை நம்புதலை அவசியமாக்குகின்றது. அவற்றில் ஒன்று எல்லாவற்றையும் அவர் செய்கின்றார் என்பதாகும். கடவுளை அறிந்து கொள்ளாமல் அங்கு நம்பிக்கை இல்லை. கடவுளை அறிந்து கொள்ளாமல் அங்கு நம்பிக்கை இல்லை. கெட்ட விஷயங்களானவை கடவுளின் விதிகளுக்கேற்ப நம்மாலேயே அறிந்து கொள்ளப்படுகின்றன, மேலும் சாத்தானால் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வையில மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்லதா தெரிகிற விஷயம் நாளைக்கு உங்களுக்கு கெட்டதா தெரியலாம். இன்னைக்கு எனக்கு கெட்டதா தெரிகிற அதே விஷயம் நாளைக்கு அதே எனக்கே நல்லதா தெரியலாம். இந்த கெட்டது நல்லது அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போகணும்னா இதை பத்தி நம்ம தனியா ஒரு பயான்ல பார்ப்போம். கடவுளின் விதிகளுக்கேற்ப நம்மாலேயே அறிந்து கொள்ளப்படுகின்றனன்னு சொல்லி ரஷாத் சொல்றாரு இல்லையா? அது என்னது கடவுளின் விதிகளுக்கேற்ப? அதாவது ஒவ்வொரு செயலுக்குரிய விளைவுன்னு ஒண்ணு இருக்குது. இத கடவுள் ஆல்ரெடி எப்படி அப்படின்னா ஒரு மோட்டரை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி அதை ஆன் பண்ணி விட்டாரு, அதை டிசைன் பண்ணிட்டாரு, அதை ஆன் பண்ணி விட்டாரு. இப்ப அந்த மோட்டர் எப்படி ஓடும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது மாதிரி அந்த மோட்டர் இந்த செயலை செஞ்சீங்கன்னா இதுதான் உங்களுக்குரிய அந்த ஒரு மிஷின்ல ஒரு ப்ராடக்ட நம்ம போட்டு அதை எடுக்கும்போது அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க, எனக்கு சரியா வரல. இதுதான் நீங்க சம்பாதிச்சுக்கிற முடியும். இந்த செயலை செஞ்சு நீங்க இது கூட போட்டீங்கன்னா இது உங்களுக்கு விளைவுகளா வரும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது.
இந்த சிஸ்டத்துக்குள்ளக்க இந்த செயல்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம போடுறோம். ஆக்சுவலா இந்த செயல்கள் அப்படிங்கறத கூட நம்ம போடுறது கிடையாது. எது சார்ந்த செயல்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதாவது கடவுள் மட்டுமா, கடவுளுடன் இன்னொன்றுமா அப்படிங்கறத நம்ம நம்புறோம் இல்லையா. அது நீங்க எந்த வகையான நம்பிக்கையில இருக்கிறீங்க, எதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி உங்களுடைய அகந்தை வந்து உங்க அகந்தின் காரணமாக நானும் செய்யறேன் அப்படின்ட்டு நீங்க அதை நம்புறீங்களா, அல்லது முழுமையா அந்த அகந்தையே நீங்க கொண்டுட்டு ஒரு ஒரு மனம் திறந்த நிலையில கடவுள் தான் அனைத்தையும் செய்யறாருங்கிறத நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிறதுதான் நீங்க நீங்க அந்த இதுக்குள்ளக்க போட வேண்டிய அந்த ஒரு ஒரு விஷயமா இருக்குது. அந்த அந்த மிஷினுக்குள்ள நீங்க அதை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷின் அப்படியே சுத்த ஆரம்பிக்கும். அது திருப்பி அவுட்புட் கொடுக்குது இல்லையா, அவுட்புட். நீங்க இன்புட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வந்து ஆக்சுவலா அதற்குரிய விளைவுகளா இருக்கும். அந்த மிஷினுக்குள்ள இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து அதற்குரிய விளைவுகளா இருக்கும். அந்த விளைவுகளை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த விளைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் இங்க யாருக்குமே கிடையாது, எந்த ஒன்றுக்குமே கிடையாது. எந்த ஒன்றுக்கும் அவர் கொடுக்கவே இல்லை இப்ப வரைக்கும். அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த அவுட்புட் எப்படி வரணும் அப்படிங்கிறது அந்த செயல் சார்ந்த விஷயங்களா இருக்குது. இங்க வந்து ஒரு ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்து வரைமுறையெல்லாம் வச்சிருக்க முடியாது. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும்ங்கிற வரைமுறையே இங்க கிடையாது. நல்லது செய்யற ஒருத்தனுக்கு கெட்டது நடக்கும், கெட்டது செய்யற ஒருத்தனுக்கு நல்லதும் நடக்கும். அது கடவுளால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அதை கட்டுப்படுத்துறாரு. நீங்க வரையறுக்க முடியாது. உங்களுடைய சொற்பமான அறிவு இருக்குது இல்லையா, அந்த அறிவை வச்சு வரையறைக்குள்ளத கொண்டு வர முடியாது. இப்ப நீங்க நல்லதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய தர்மம் செஞ்சா, நம்ம வந்து நிறைய இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்கறது, தர்மம் செய்யறது, ஒரு ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு உதவி செய்யறது, அன்னை தரசா மாதிரி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்றதுக்கெல்லாம் கடவுள் உத்தரவாதம்லாம் கொடுக்கல, அப்படியே கொடுத்துருக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு பெரிய செல்வ செழிப்பு அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்படி கொடுத்தா உங்கள்ட்ட காசு இல்லாமலும் போகலாம், அல்லது அவர் நாடுனா உங்களுக்கு பெரிய செல்வ செழிப்பும் வரலாம். நீங்க நல்லதுன்னு சொல்லி நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் நான் செஞ்சிருவேன், கடவுள் எனக்கு இதெல்லாம் கொடுப்பாருங்கிறதுலாம் நீங்க சொல்ல முடியாது. அவர் நாடுனா கொடுப்பாரு, அவர் நாடுனா எடுத்துக்கிடுவாரு. இங்க வரும்போதே நீங்க அதுக்குத்தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்க நீங்க வந்து வரும்போது நான் என்ன செஞ்சாலும், நீங்க இங்க சரணடைதல்னு நம்ம சொல்றோம்ல, சப்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு மட்டுமே நம்மளை ஒப்படைச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருக்கு மட்டும் நம்மளை ஒப்படைச்சுக்கிறதுண்டா, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு நான் சரணடைறேன், நீங்க தான் எனக்கு கடவுளா இருக்கணும், நீங்க தான் எனக்கு கடவுளா இருப்பீங்க, இப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு, ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, உறுதிமொழி. உறுதிமொழியை அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப நம்ம இப்படி இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க நல்லதை மட்டும்தான், எனக்கு எதெல்லாம் உகந்த சூழல்களா இருக்குதோ அதை மட்டும்தான் நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு எதெல்லாம் உகந்த சூழல்களா இல்லையோ அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா நீங்க தான் அந்த உறுதிமொழியை கடவுள்கிட்ட கொடுத்தீங்க, எது நடந்தாலும் நீங்க தான் எனக்கு கடவுள் அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் சரணடைதல். சரணடைதல்னா உடனே அதுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது கிடையாது. எந்த சூழ்நிலைகளை அவனை வச்சாலும் நீ கரெக்டா எது மேல பக்தி கொள்றியா அப்படிங்கறதுதான் இங்க சோதனை. எந்த சூழல்ல வச்சாலும் நம்பிக்கையாளர்கள் சரியான தேவையை செய்கின்றனர். எந்த சூழல்ல வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஆனா நம்பிக்கையாளர்களா நீங்க இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கடவுள் மட்டும் அப்படிங்கிறது என்னென்ன உங்களுக்கு சோதனைகளா வைக்கப்படுவோம். இந்த வேலையா அல்லது கடவுளா, என் மகனா அல்லது கடவுளா, என் மகளா அல்லது கடவுளா, எனக்கு இந்த ஒரு பொருளாதாரமா அல்லது கடவுளா, செல்வாக்கா அல்லது கடவுளா, என்னுடைய அரசியல் லாபமா அல்லது கடவுளா, இப்படி எந்த ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் அவர் உட்கார வச்சாலும் கரெக்டா நம்பிக்கையாளர்களா இருக்கிறவங்க கடவுள் மட்டும் சரியான தேர்வையை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுள் தான் எங்கள் இரட்சகரும் உங்களுடைய இரட்சகருமாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு தூதர். அவராலதான் என்னை படைச்ச, அவராலதான் என்னை வழி நடத்த முடியும், என்னை படைச்ச அவருக்குத்தான் எல்லாமே செய்யறதுக்கான ஆற்றல் இருக்குது. எனக்கு நானே நன்மையோ தீமையோ செய்து கொள்ளும் ஆற்றல் என்னிடம் இல்லை. அது யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஒரு நம்பிக்கையாளர், ஒரு சரணடைந்தவருடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்கும்.
எந்த சூழ்நிலைகள்ல கடவுள் கொண்டு போய் உட்கார வச்சாலும், ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மகனை பலியிடுறதா கனவுல காணும்போது, அதெல்லாம் வந்து லேசப்பட்ட விஷயம் இல்ல. இன்னைக்கு காலையில நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், காலையில ஒரு வேலைக்கு போகல நான் இன்னைக்கு. அதாவது வந்து ஏற்கனவே லீவ் எல்லாம் சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க இன்னைக்கு கிளைண்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது, ஆஹா இன்னைக்கு நம்ம லீவு போட்டோமே அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் நான் கிளைண்ட் கிட்ட சொல்லாம லீவு போடும்போது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது, ஏன் இன்னைக்கு நம்ம லீவு போட்டோமே தெரியாம அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொரு ஃபஜ்ரையும் நான் விடுறேன், ஒவ்வொரு ஃபஜ்ரையும் நான் மேக்சிமம் தொழுகாம விடுறேன். அப்படி விடும்போது அது எனக்குள்ள உறுத்தலை ஏற்படுத்துறது இல்ல. ஏன்? சரியான நம்பிக்கையில நான் இல்ல. அதனாலதான் எனக்குள்ள அந்த உறுத்துகள் வரவே மாட்டேங்குது. ஒரு வேலையா கடவுளான்னு எனக்கு கடவுள் டெஸ்ட் வைக்கும் போது நான் தோத்துடுறேன், எனக்கு அந்த வேலைதான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறதுனாலதான் எனக்கு அந்த உறுத்தலே வர மாட்டேங்குது. அதாவது பட்சத்தை ஒவ்வொரு நாள் விடுறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு நான் பெருசா ஃபீல் பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில தான் என்னால அதை ரியலைஸ் பண்ண முடியுது. அப்ப நான் எந்த நிலைமையில இருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களை சுய பரிசோதனை செய்யும் போது, இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது, இந்த மாதிரியான ஒரு கேள்விய கடவுள் நம்மளுக்குள்ள கொடுக்கும் போது, அவங்களுடைய நிலைய இங்கேயே நம்மளுக்கு சுட்டி காட்டிடுறாரு. இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, நரகத்துக்கு நாளைக்கு போகும்போது ஆர்கியூ பண்றதுக்குலாம் அந்த இடத்துல வேலையே இருக்காது. ஆமா நான் தப்பானவனா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரையே அவங்க நரகத்துக்கு போய் அவங்களே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. சோ கடவுளை மட்டும் நம்புதல்ங்கிறது அவரை சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்பணும். நம்ம அவருடைய தன்மைகள்ல முழுசா நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவரை அப்படி நம்பிக்கை இருக்கணும் நம்மளுக்கு. அதுதான் சேஃப், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பான பாதை. உயர்வு அவர் தான் தராருங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இல்ல. நம்ம என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பர்சனலாவே நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய உயர்வை என்னுடைய வேலை என்னுடைய வாழ்வாதாரம் தான் தருதுன்னு நான் சொல்றேன். சிலருமே சொல்லியிருக்கிறாங்க, சப்மிட்டர்ஸ்ல சிலருமே சொல்லியிருக்கிறாங்க, பணம் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை பணம் இல்லாதப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சப்மிட்டர்ஸ் வாயில இருந்து வரக்கூடாத வார்த்தைகள். அதெல்லாம் வருது சப்மிட்டர்ஸ் மத்தியில இருந்து, அதெல்லாம் வருது. ஏன்? அவங்களுக்கு அதுதான் அது அப்படி அப்படி கற்பிக்கப்படுது. அவங்க அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவங்க உண்மையில நம்புறாங்க. உண்மையிலே அதுதான் உண்மையா? ஏசுட்ட என்ன பணம் இருந்துச்சு? ஏசு இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கடவுள் மாதிரி போற்றப்படுற ஏசுட்ட என்ன காசு இருந்துச்சு? முகமதுட்ட என்ன காசு இருந்துச்சு? பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷர் அவர் இருந்தாரா? கிடையவே கிடையாது. நிறைய பேர் நீங்க லைஃப் ஸ்டைல்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான படிப்பினைகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாரு. சுத்தி பாருங்க, உலகத்தை சுத்தி பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் பாருங்க. ஒண்ணு செத்தான்ல, செத்தவனை நான் வரலாறா பதிஞ்சு வச்சிருக்கிறேன், அவனுடைய வரலாற்றையும் பாருங்க அப்படிங்கிறாரு. அவனுடைய வரலாற்றை தான் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காசே இல்லாதவன், இங்க பிச்சைக்காரனா இருக்கிறவனுக்கு கூட சாய்பாபாட்ட என்ன சுத்து இருந்துச்சு? சீரடி சாய்பாபான்னு சொல்லி இப்ப வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரே, அவர்லாம் பக்கீர்ஷான்னு சொல்ல பிச்சைக்காரரா இருந்தாரு. அவர்கிட்ட என்ன, அவர் இப்ப வரைக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து எப்படி வாழ வைக்கப்படுறாரு? காசுதான் அவருடைய கடவுளா இருந்துச்சா? கிடையாது. கடவுள் யாரையெல்லாம் நாடி இருக்கிறாரோ அவரை எல்லாம் உயர்த்தி இருக்கிறார். கடவுள் தான் உயர்த்துறவரு. காசு பணம் வேற சூழல் எதுவுமே யாரையுமே இங்க உயர்த்துறது கிடையாது. ஆனா நம்மளுக்கு பெரும்பாலும் இங்க காட்டக்கூடிய சாத்தானிய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, இருந்தாத்தான் இது சேஃப் ஜோன், இது இருந்தாத்தான் நீ கம்ஃபர்டபுளா இருப்ப, இது இருந்தாத்தான் உனக்கு இது கிடைக்கும். கடவுள் ஆனா என்ன வாக்கு கொடுக்கிறாருங்கிறதே நம்ம மறந்துடுறோம். கடவுளின் பால் நீங்க ஊரை திறந்து நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, அடக்குமுறைக்குள்ளாகி நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, மகத்தான கடவுளின் பால், கடவுளோட அந்த கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையில நீங்க இங்க வெளியே ஏறிட்டீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு மகத்தான செல்வ செழிப்பு அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? சாத்தான் என்ன கொடுக்கிறாரோ, சாத்தானிய சிந்தனை என்ன நம்மளுக்கு பயிற்றுவிக்குதோ, இது இருந்தாத்தான் எனக்கு இது கிடைக்கும், இதுதான் சாத்தானிய சிந்தனைன்னு சொல்லி சொல்றது. அதைத்தான் நம்ம முழுசா நம்புறோம். கடவுளை நம்பல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப எனக்கு இன்னைக்கு காலையில வந்த கேள்விகள் உங்க வாழ்நாள்ல உங்களுக்கு ஒரு முறையாவது என்னைக்காவது வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நம்மளையே அவர் அடையாளம் காட்டிடுவார், நீங்க யாரு. சோ கடவுளை பற்றி நம்ம அறிந்து கொள்றதுக்கு முற்படணும். அதை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் இங்க வந்திருக்கிறோம். வேற எதுக்காகவும் நம்ம இங்க வரல. கவலைப்படுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு, பொருளாதாரத்தை நினைச்சு நம்ம யோசிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இங்க அதெல்லாம் வேலை இல்லை. அதெல்லாம்
என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காக்காயும் குருவியும் கவனிங்க, உங்களுக்கு பறவைகளை கவனிங்க, விலங்குகளை கவனிங்க, அதுக்கெல்லாம் நான் எப்படி சாப்பாடு கொடுக்குறேனோ அது மாதிரி நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் எப்படி வாழ்வாதாரத்தை நான் வந்து பங்கிட்டு வச்சிருக்கிறேனோ உங்களுக்கும் அதே மாதிரியான வாழ்வாதாரத்தை நான் பங்கிட்டு வச்சிருக்கிறேன், உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அதுக்கு மேலாம் நம்ம நம்பிக்கை வைக்காம அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மேலும் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் பொருளாதாரத்தை குறிச்சு கவலைப்படுறதுக்கும் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல வந்து லைஃப வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம், வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை கடவுள் உயர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அவரால்தான் அப்படி உயர்த்த முடியும். இதுதான் அவருடைய தன்மைகள். அவர்தான் உயர்த்துபவர், அவர்தான் தாழ்த்துபவர், அவர்தான் வழங்குபவர், அவர்தான் நிறுத்தி வைத்துக் கொள்பவர். இதெல்லாம் அவருடைய தன்மைகள், அவரால்தான் முடியும் அப்படிங்கிற நம்புறது அவருடைய தன்மைகள்ல நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லா ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்ற சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் 2வது உரையை நாம் ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் கடவுள்கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த பெருங்கடல்களை எல்லாம் மையாக்கி வரத்தை எல்லாம் பேனாவாக்கி நீங்க எழுதுனா கூட அதன் வார்த்தைகள் தீர்ந்திடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு 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 விஷயத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த வார்த்தைகள் அப்ப எவ்வளவு கனமானதாக இருக்கும், அவ்வளவு நம்மளுடைய ஆன்மாவை மீட்சி அடைய செய்கின்ற ஒரு ஒரு உபாயமா அது இருக்குது. அந்த அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது அவரால்தான் அதை கொடுக்க முடியும். அவர் தான் அதை கொடுத்திருக்கிறார். அதுதான் சரியான பாதையை நம்மளுக்கு சுட்டி காட்டுது. அதை ஏன் கலங்கரை விளக்குன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, அதை ஏன் கலங்கரை விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, கலங்கரை விளக்கோட பயன் என்ன ஆக்சுவலா? இப்ப ஒரு ஒரு கப்பல் போகுது அப்படின்னா 2 இடத்துல உள்ள நிலப்பரப்பும் ஒரே மாதிரி தெரியும். இந்த இடத்துக்கு போறதா அந்த இடத்துக்கு போறதா கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா 2 இடத்துல உள்ளதுமே நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்புல நீங்க தவறான நிலப்பரப்புக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கலங்கரை விளக்கு அப்படிங்கிறது அதுக்குத்தான். அதுதான் கலங்கரை விளக்கோட பயன். கலங்கரை விளக்குனாலே கப்பல் அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு ஒரு கருவியா இருக்கு. அது மாதிரிதான் கடவுள் தன்னிடமிருந்து உள்ள கருணையாக இந்த வார்த்தையை, அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு இறக்கி அனுப்பியிருக்கிறார். சரியா? அத நம்ம எப்படி அத நம்ம கனமான தூது செய்தின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இதை அலசி ஆராய மாட்டேங்கிறாங்க? ஏன் இத படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம இதுக்கெல்லாம் தகுதியுடையதா அது இருந்த போதிலும் மனிதர்கள் நிறைய பேரால அது அலட்சியப்படுத்தப்படுது. காலையில எந்திரிச்சு குர்ஆன் படிங்க, அது சாட்சி பகரப்படுகின்றது. எவ்வளவு விஷயங்களை கடவுள் கத்துக் கொடுக்குறாரு அதன் வழியா. இப்ப நம்ம பேசுற பேச்சு எல்லாமே அப்டேட்டட்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்டேட் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு குர்ஆன் மூல காரணமாவே இருக்குது. அதன் மேல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வைக்க மறுக்கிறோம். அதை படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். சம்திங் ஏதோ ஒண்ணு நம்ம அது மேல நம்பிக்கை வைக்க மறுக்கிறோம். அதனாலதான் கஷ்டமான சூழல் அப்பவும் ஒரு நிம்மதியான சூழல் அப்பவும் நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை கவனிச்சு கேட்கறதுல நம்மளுக்கு பெருசா ஈடுபாடு வரமாட்டேங்குது. அவருடைய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு நல்லதுன்னு நிறைய விஷயங்கள் காட்டப்படும். இப்ப உதாரணத்துக்கு திருக்குறளை எடுத்துக்கோங்க. திருக்குறள்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நன்னறியான ஒரு நூல், அது நன்னறியான பாதையை நோக்கி வழி நடத்துது, அது சரியான பாதையை நோக்கி வழி நடத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே திருக்குறள் அப்படி செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய நூல்கள் அப்படி செய்யற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இங்க ஒரு குறளை பாத்தீங்கன்னா, செய்க, நல்லா கவனிங்க, இந்த குறளை கவனிங்க, என்னன்னா செய்க பொருளை செருளர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியது இல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இப்படி ஒரு குறளை சொல்லி இருக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொருளை ஈட்டுக பகைவரின் இருமாப்பை அறுத்தெறியும் பதமான கூறியவாள் இதனிலும் வேறு இல்லைங்கிற. பொருளை ஈட்டுங்க, இதையா கடவுள் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. பொருளை ஈட்டுங்க, நிறைய பொருள் சம்பாதிங்க, உங்க பகைவரோட இருமாப்பெல்லாம் அறுத்து எரியணும்னா நிறைய பொருள் சம்பாதிங்க. இத கடவுள் கத்துக் கொடுக்குறாரா?
ஆனா திருக்குறள் இந்த மாதிரியான ஒரு பாதையை நோக்கி நம்மளை வழி நடத்துது. இது நம்மளுடைய நோக்கத்தை அப்படியே முற்றிலுமா மாற்றிடும். கரெக்டா? நான் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை அப்படியே முற்றிலுமா மாற்றிடும். அதனாலதான் குர்ஆன படிங்கிற. குர்ஆன் தான் நன்னறியோட அந்த நன்னறியான பாதை எது அப்படிங்கிறத குர்ஆன் தான் கரெக்டா வரையறுத்து காட்டுது. இதெல்லாம் சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சீங்க, ஒரு திருக்குறளை எந்த வேத அறிவுமே இல்லாத ஒரு ஆள் படிக்கிறாரு அப்படின்னா அப்படியே சரியா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த நூல். ஆனா அது சரியா இருக்குதா? பகைவரோட இருமாப்ப அறுத்து எரியறதுதான் நம்மளுடைய லட்சியமா? அந்த இடத்துக்கு நம்ம அதுக்குதான் வந்திருக்கிறோமா? கிடையாது. இதெல்லாம் படிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட ஆர்கியூ பண்றான், நிறைய காசு சம்பாதிக்கணும்டா அப்படின்னு என்கிட்ட பேசுறான். அவனுக்கு கடவுளை பத்தி தெரியும், அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்றான் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுடைய நோக்கத்தையே இந்த மாதிரி மாத்திடும். மற்ற எந்த குர்ஆனோட நீங்க வேற ஏதாவது ஒரு மூலாதாரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதையை அது திசை திருப்பிடும். பைபிளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பைபிளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க குர்ஆனை வச்சு அதை அலசி ஆராயல அப்படின்னா அது உங்க பாதையை திசை திருப்பிடும். அதனாலதான் நம்ம எந்த ஒன்றையுமே மூலாதாரமா எடுக்கக்கூடாது. குர்ஆனை மட்டும்தான் நம்ம மூலாதாரமா எடுக்கணும். ஓஷோ சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ரொம்ப அற்புதமாகவும் அழகானதாகவும் நம்மளுக்கு தெரியும். ஓஷோ இருக்கிறார் இல்லையா? ஓஷோ இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லக்கூடிய விவேகானந்தர் தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஆழமானதா இருக்கிறதா தெரியும், அதெல்லாம் சரியா இருக்கிறதாவும் தெரியும். ஆனா அதெல்லாம் உண்மையிலே சரியா? அதெல்லாம் சரியானது கிடையாது. குர்ஆன் தான் உண்மையிலேயே இந்த உலகத்துல மிகச்சிறந்த சரியான ரொம்ப அக்யூரேட்னா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கடவுள்னா அந்த பெர்ஃபெக்ஷனை அவர் தான் பரிபூர்ணமானவர். அவர்கிட்ட தான் அந்த பரிபூர்ணத்துவம்னு இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் நிறைய பயான்ல. அவர்கிட்ட இருந்து இந்த வந்த குர்ஆன் தான் நீங்க ஆன்ம மீட்சிக்கான பெர்ஃபெக்டான ஒரு நூலா இருக்குது. அதுல நிறைய பேர் கேட்கிறாங்க அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்குது. அறிவியல் சார்ந்த விஷயம்னா குர்ஆன்ல இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அறிவியல் சார்ந்த விஷயம்னா என் உடலை வளர்க்க உதவும், என் ஆன்ம மீட்சிக்கு அது என்ன உதவும்? ஹைட்ரஜன் 2 மூலக்கூறணும், ஆக்சிஜன் 1 மூலக்கூறு இருக்குது தண்ணியில இருக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை வேணா ஏதாவது ஒரு முறையில வளர்த்துக்கலாம். இந்த உடலுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கலாம். அதுவும் அவர் கொடுத்தாத்தான், அந்த அறிவையை அவர் கொடுத்தாத்தான் என்னால செய்ய முடியும். ஆனா என் ஆன்ம சார்ந்த லாபம் என்ன இருக்குது அதுல? அதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருக்குதான்னு சில பேர் கேட்கிறாங்க. அதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. கடவுள் கொடுக்கறது என்ன அப்படின்னா ஆன்ம மீட்சிக்கு தேவையான ஒரு நூலா இந்த குர்ஆன் இருக்குது. அதுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் இல்லாத எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்குதுன்னு கடவுள் சொல்றாரு. ஆன்ம மீட்சிக்கு தேவையான விஷயங்கள் இந்த குர்ஆன்ல இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த குர்ஆன அவருடைய வார்த்தைகளை அந்த மகத்தான விட்டு இருந்து வந்திருக்குது அப்படின்னு தெரியும் போது அதை நம்ம அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல நம்மளே வந்து வலியுறுத்திக்கிறோம், வற்புறுத்திக்கிறோம். சில விஷயங்கள் எல்லாம் கடவுள் என்ன சொல்றாருன்னா உங்களை நீங்களே நிர்பந்திச்சுக்கோங்கிறார். நம்பிக்கையாளர்களோட இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே நிர்பந்திச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலையில எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க, குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நிர்பந்தப்படுத்த சொல்றேன். நிர்பந்தப்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே அப்படிங்கிற. ஏன்னா அதுதான் ரிலீஃபா இருக்குது. நான் நிறைய பயான்ல அதை சொல்லியிருப்பேன். அது ஒரு நிவாரணியா இருக்குது. நிவாரணிங்கிறது வழி நிவாரணி. உங்களுக்கு இந்த உலகம் தரக்கூடிய அந்த இல்யூஷன் இருக்குது இல்லையா, மாயைகள், அந்த மாயைகளின் மூலமா ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள்ல இருந்து குர்ஆன் கரெக்டான பாதையை நோக்கி வழிநடத்தும் போது அது ஒரு நிவாரணமா இருக்கு உங்களுக்கு. அது ஒரு வழியை போக்குது, வழியை போக்கக்கூடிய அருமருந்தா இருக்குது. அதை நம்ம எப்படி செய்யணும்னா கரெக்டான டோசேஜ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கரெக்டான டோசேஜை நம்ம எடுக்கிறதே கிடையாது. விட்டமின் D3 நம்ம உடம்புல கம்மி ஆயிடுச்சுன்னா தூக்கமின்மை, எலும்புகள் பாதிப்பு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால விட்டமின் D3ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நியூட்ரிஷனா இருக்குது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரிதான் இந்த குர்ஆனும் கரெக்டான டோசேஜை எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கமின்மை வரலாம், அதனால பல விளைவுகள் வரலாம், ஒரு நிம்மதியின்மை வரலாம், எல்லாமே வரலாம். இதை கரெக்டான டோசேஜ் நம்ம டெய்லியும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதன் வழியா கடவுள் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கிறார். நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னா அவரை பற்றிய நிறைய விஷயங்களை, நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை கத்துக் கொடுக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அக்கிமு ஸலாம்.